சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் அண்ட் ஜிகே 25 கொஸ்டின்ஸ் தான். நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு 25 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வீடியோவில் ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். நான் வீடியோ கொஸ்டின் படித்த உடனேயே நீங்கள் வீடியோவை ஒரு செகண்ட் நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நான் ஆப்ஷன் சொன்னேன் அப்படின்னா அது உங்கள் மனசில் பதிஞ்சிடும். எப்போவுமே ஆப்ஷன் கேட்காதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஆன்சர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இசை நூல் எது? விடை சங்கீத ரத்னாகரம். அடுத்த கேள்வி, பெண்களின் சிறந்த குணங்களில் ஒன்றான விருந்தோம்பலை பற்றி கூறும் நூல் எது? விடை நற்றிணை. அடுத்து, அரும்பும் மலரும் என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுக. விடை எண்ணும்மை. அடுத்து, செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் என்ற புறநானூற்று பாடலடியில் செலவு என்பதன் பொருள் என்ன? விடை வழி. கடிநகர் சாலத்தகும் என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுக. கடி சால ரெண்டுமே உருச்சொற்றொடர். அடுத்து, கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? அது கண்டம் கிடையாது, காண்டம். விடை 6 காண்டங்கள் உடையது. அடுத்து, கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்ற பாடல் பயின்று வரும் நூல் எது? விடை நாலடியார். அடுத்து, எந்த ஆண்டுகளில் புகழூர் கல்வெட்டுக்களை பற்றிய செய்திகள் முதலாக கிடைத்தன? புகழூர் கல்வெட்டுக்களை பற்றிய செய்திகள் முதலா எந்த ஆண்டு கிடைத்தது அப்படிங்கிறதா. இதற்கான விடை 1927 முதல் 1928 வரை. டேஸ் நிலத்து ஊர் எயிர்பட்டினத்தையும் முல்லை நிலத்து ஊர் வேலூரையும் மருத நிலத்து ஊர் ஆமூரையும் பற்றி சிறுபநாற்று படை கூறுகிறது. விடை நெய்தல் நிலத்து ஊர் எயிர்பட்டினத்தையும் முல்லை நிலத்து ஊர் வேலூரையும் மருத நிலத்து ஊர் ஆமூரையும் பற்றி சிறுபநாற்று படை கூறுகிறது. நெய்தல் நிலத்து ஊர். நீரின் கொதிநிலையில் கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அளவுகள். விடை 373.15 கெல்வின், 100 டிகிரி செல்சியஸ், 212 ஃபாரன்ஹீட். கைகளிலும் கால்களிலும் காணப்படும் எலும்புகள் எது? நீண்ட எலும்புகள். சுமார் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய உருவ அளவு கொண்ட தாவரங்களான பரணிகளும் பாசிகளும் இருந்தன? 300 ஆண்டுகளுக்கு முன்பு. திருகு அளவியில் டேஸ் வடிவ உலோக சட்டம் உள்ளது? திருகு அளவியில் U வடிவ உலோக சட்டம் உள்ளது. தோல் மற்றும் தோல் சுரப்பிகள் எந்த மண்டலத்தில் உள்ளது? புறச்சட்டக மண்டலத்தில். செபலோஸ்போரியம், அக்ரிமோனியம் நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்படும் எதிர்பொருள் எது? செபலோஸ்போரியம், அக்ரிமோனியம் நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்படும் எதிர்பொருள் எது? விடை செபலோஸ்போரின். வாயுக்களின் அழுத்தம், கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் அடிப்படை விதி எது? விடை பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரோ விதி. மேற்கண்ட 3 விதிகளும். படிகங்களுடன் காணப்படும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டேஸ் எனப்படும்? படிகமாக்கல் நீர்.
எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது? எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது? தக்கான பீடபூமி. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் எது? விடை ஆசியா. அக்னிகுல தோன்றல்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? விடை பிரதிகாரர்கள், பரமாரர்கள், சௌஹான்கள், சோழங்கிகள். விடை ஏ மற்றும் பி. பண்டைய கால மக்களின் முதல் நிலை தோற்றத்தை எவற்றை கொண்டு இடத்திற்கு இடம் குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? பண்டைய கால மக்களின் முதல் நிலை தோற்றத்தை எவற்றை கொண்டு இடத்திற்கு இடம் குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இனம், மொழி, மதம் இவை அனைத்தும். அக்பரின் அவையில் இருந்த நூலாசிரியர்கள் அல்லாதவர் யார்? அக்பரின் அவையில் நூலாசிரியர்களா அல்லாதவங்க இதுல யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பிர்தௌசி. ஜெய்ப்பூரை சேர்ந்த டேஸ் என்பவர் அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்தார். ராஜா ஜெய்சிங் தான் ஊக்குவிச்சாரு. அடுத்து பெலிக்ஸ் நடார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இவர் கிபி 1858 ஆண்டில் முதலாக வான்வழி புகைப்படங்களை எடுத்த முதல் நபர். புகைப்படம் எடுக்க செயற்கை ஒளியை பயன்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தார். லிஜெண்ட் என்று பெயரிடப்பட்ட பலூனை உருவாக்கினார். இவர் பிரெஞ்சு புகைப்படக்காரர், பத்திரிகையாளர், நாவலாசிரியர் மற்றும் பலூன் உருவாக்குபவர். விடை அனைத்தும் சரி. அடுத்து பேரூராட்சி என்பது டேஸுக்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதியாகும். 10,000க்கும் அதிகமான மக்கள்.